வணக்கம் நண்பர்களே. சென்ற அத்தியாயத்தில் விநாயகப் பெருமான் தக்கனின் கவலைகளை தீர்த்தார். இதனை கூறி முடித்த விசுவாமித்திரர் அவனது பூர்வ ஜென்மத்தை பற்றி கூற ஆரம்பித்தார். இனி சிந்து தேசத்தில் உள்ள வள்ளி என்ற நகரத்தில் கல்யாணன் என்ற வைசியன் தனது மனைவி இந்துமதியோடு வசித்து வந்தான். அவனுக்கு வல்லாளன் என்ற ஒரு மகன் இருந்தான். அவன் சிறு வயது முதலே இறை வழிபாட்டில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தான். அதனால் அவன் கடவுள் வழிபாட்டிற்கு ஒரு கல்லை எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் விட்டு காட்டு பூக்களை மாலையாக கட்டி அதனை அந்த கல்லுக்கு சாத்தி அதனை ஒரு ஓலை குடிசை செய்து அதனுள் வைத்து விநாயகப் பெருமானாக வழிபடுவதை பழக்கமாக கொண்டிருந்தான். இதனை பார்த்த மற்ற சிறுவர்களும் இதே போன்று கடவுள் வழிபாட்டு விளையாட்டில் மிக ஆர்வமாக கலந்து கொண்டனர். இந்த விளையாட்டானது அப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தது. பிள்ளைகள் அனைவரும் குளிப்பதற்கு சாப்பிடுவதற்கு கூட வீட்டிற்கு செல்லாமல் விளையாட்டிலேயே காலம் கழித்து கொண்டே இருந்தனர். இதனால் கோபம் கொண்ட மற்ற பிள்ளைகளின் தாய்மார்கள் நேராக வல்லாளன் வீட்டிற்கு சென்று அவனது தந்தையிடம், உங்களது பிள்ளையை அடக்கி வையுங்கள், அவனால் எங்களுடைய பிள்ளைகள் கெட்டு விடுவார்கள், எங்களை மதிப்பது கூட இல்லை என்று அனைவரும் குறை கூறினர். இதனால் கோபம் கொண்ட கல்யாணன் கையில் ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு நேராக அவன் பிள்ளை விளையாடும் இடத்திற்கு சென்றான். அவனை பார்த்ததும் மற்ற பிள்ளைகள் அனைவரும் பயந்து ஓடினர். ஆனால் வல்லாளன் மட்டும் விநாயகர் வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். இதனால் அவனது கோபம் இன்னும் அதிகமாகி அவன் பிள்ளையை அடியடி என்று அடித்து பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தில் கட்டி வைத்தான். ஆனாலும் அவனது கோபம் குறையவில்லை. அவன் மகன் பூஜை செய்து கொண்டிருந்த விநாயகப் பெருமானை தூக்கி எறிந்துவிட்டு, இதுவாடா விநாயகப் பெருமான், அப்படியானால் நீ வணங்கும் விநாயகப் பெருமானே வந்து உன்னை அவிழ்த்து விடட்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்தான். வல்லாளனுக்கு உடம்பில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக அவன் உடம்பிலிருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அந்நிலையிலும் வல்லாளன் கண்களை மூடி விநாயகரை தியானித்தான். என் தந்தை என்னை அடித்ததை கூட பொறுத்து கொள்ளலாம், ஆனால் என்னுடைய பூஜை அழித்ததை என்னால் பொறுத்து கொள்ளவே முடியாது. அவருக்கு நீயே தகுந்த தண்டனை தர வேண்டும் என்று வேண்டினான். உடனே அங்கு தோன்றிய விநாயகப் பெருமான் வல்லாளனை கட்டியிருந்த முடிச்சுகளை அவிழ்த்து அவனுக்கு முன்பாக வேழமுகத்தோடு தரிசனம் தந்தான். அவருடைய பார்வை பட்டதும் வல்லாளனின் உடலில் ஏற்பட்ட காயங்கள் மற்றும் இரத்த நாற்றங்கள் மறைந்து பரிமள சுகந்தம் மனம் வீசியது அவன் உடலெங்கும். விநாயகனை கண்ட வல்லாளன் அவரது பாதங்களில் விழுந்து வணங்கி, தங்கள் மீதுள்ள பக்தியின் காரணமாகவே உங்களை இந்த கல்லில் இருப்பதாக நம்பி பூஜை செய்தேன். தாங்களும் எனக்கு தரிசனம் தந்துவிட்டீர்கள். இனி தாங்கள் நான் வைத்த கல்லில் எப்பொழுதும் இருந்து தரிசனம் தந்து பக்தர்கள் துயதுடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். விநாயகப் பெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று வரம் தந்துவிட்டு மறைந்தார். வல்லாளனை அடித்துவிட்டு சென்று கொண்டிருந்த கல்யாணனுக்கு சிறிது தூரம் சென்ற நிலையில் கண்கள் இரண்டும் இருண்டு பார்வை மங்கி 2 கண்களும் பார்வையை இழந்தன. அது மட்டும் அல்லாமல் அவனுடைய காதுகளும் கேட்கும் சக்தியை இழந்தன. நாக்கை அசைக்க கூட முடியவில்லை. ஊமையானான். தன்னுடைய மகனின் உடலில் ஏற்பட்ட காயங்கள் போலவே அவனுடைய உடலெங்கும் காயங்கள் ஆகின. இதனை கண்ட அவனது மனைவி இந்துமதி அதிர்ச்சி அடைந்தாள். நடந்த அனைவற்றையும் அங்கே குழுமி இருந்தவர்கள் கூறினார்கள். அடுத்த நொடியே அவள் தோப்பை நோக்கி ஓடினாள். அங்கே வல்லாளன் எந்த விதமான காயங்களும் இன்றி தியானத்தில் இருந்தான். கல்யாணன் தூக்கி வீசிய கல் உயரமான இடத்தில் சர்வ அலங்காரங்களோடு கடவுள் சிலை போல காட்சியளித்தது. அந்த சிலையை சுற்றி ஒரு பிரகாசமான ஒளிவட்டம் தெரிந்தது. அதை வைத்தே அது தெய்வ சக்தி பெற்ற சிலை என்பதனை அவள் புரிந்து கொண்டாள். தன்னுடைய மகனை பார்த்து, வல்லாளா, உனது அப்பாவுக்கு நேர்ந்த கதியை பார்த்தாயா? எப்படியாவது அவரை காப்பாற்று என்று வேண்டினாள். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். அவர் என்னை அடித்ததோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்லை. தெய்வத்தையே நிந்தனை செய்தார். அதன் பலனை அவர் கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த ஜென்மத்தில் அவர் அனுபவித்தது போக மீதியை அடுத்த ஜென்மத்திலும் அனுபவிப்பார் என்று கூறினான். மேலும், அம்மா, நீ அடுத்த பிறவியில் கர்நாடக தேசத்தில் வல்லாளராஜன் என்ற அரசனுக்கு மனைவியாக கமலை என்ற பெயரில் பிறப்பாய். அப்பொழுது இவர் உனக்கு மகனாக பிறப்பார். அவருக்கு கண் தெரியாது, காது கேட்காது, வாய் பேச முடியாது. இவர் உடல் முழுவதும் ரணங்களாக இருக்கும். இந்த வேதனையை அவர் 12 ஆண்டுகள் அனுபவிப்பார். அதன் பிறகு அரசர் உங்களை நாட்டை விட்டே துரத்தி விடுவார். காட்டிற்கு சென்ற நீங்கள் முற்கால முனிவரை தரிசித்து அவரின் மூலமாக உங்களது துன்பம் நீங்கும் என்றான். மேலும், அம்மா, என்னை என்னுடைய வழியில் விட்டுவிடுங்கள். நான் இங்கே இருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யவே விரும்புகின்றேன் என்றான்.
இதனை கேட்ட அவனது அம்மா அழுது கொண்டே வீட்டிற்கு சென்று விட்டாள். சிறிது காலத்திற்கு பிறகு விநாயகப் பெருமான் தன்னுடைய தெய்வ கணங்களை ஒரு புஷ்பக விமானத்தில் அனுப்பி வல்லாளனை மரியாதையோடு அழைத்து வருமாறு கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தனர். இவ்வாறு தக்கனின் உட்பிறப்பை பற்றி கூறிய விஸ்வாமித்திரர் இனி விநாயகப் பெருமானின் பெருங்கருணையினால் தக்கன் அரசுரிமை பெற்ற வைபவத்தை பீமராஜனுக்கு கூற ஆரம்பித்தார். நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.